ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியில் இப்போ ரீசெண்டாக குரூப் சி நோட்டிஃபிகேஷன், அதாவது வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்லேருந்து நமக்கு ஸ்டெனோ, குக்கு, எம்டிஎஸ், வாஷர்மேன், ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி எம்டிஎஸில் ஹெட் மெசஞ்சர், சஃபைவலா, சௌக்கிதார், டிராஃப்ட்ரி, கார்டனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் சி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஃபில் பண்ணி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஓட்டிட்டு கிராஸாக ஒரு சிக்னேச்சர் பண்ணுங்கள். அதாவது டியூலி செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடாது. சில பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எடுத்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே எடுத்துருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த வருஷம் எடுத்துருக்கணும். அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல ஓட்டிட்டு அதுக்கு மேலே உங்கள் சைன் பண்ணணும். ஸோ அடுத்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மாதத்துக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடணும். போஸ்ட் மூலிமா, ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதாவது விரைவு அஞ்சல் அப்படின்னா பதிவு அஞ்சல் மூலிமா நீங்கள் அனுப்பலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எம்டிஎஸ், மெசேஞ்சரா, சஃபைவலா இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ குக்கு இந்த மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட பேரை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் மேலே டாப்பில், அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். அதுதான் பிளாக் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கள் ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம், உங்கள் மதர் நேம், அடுத்து உங்கள் ஜெண்டர், அடுத்து மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் 10th கிளாஸ் சர்டிஃபிகேட், 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பிறந்த தேதி, அதாவது டேட்டு, மந்த்து, இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கவனமாக பண்ணுங்கள். அடுத்து ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் படி உங்கள் ஏஜ் என்ன, இயர், மந்த்து, ஏஜ், டேஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கூகுளில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இயர், மந்த், டேஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு டைப் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு இயர், மந்த், டேஸை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து கேட்டகிரி, உங்கள் கேட்டகிரி என்னவோ அதை டிக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ரிலீஜன், அடுத்து உங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியன் தான் வரும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், 10th 12th டிப்ளமோ டிகிரி, நீங்கள் படித்த டீட்டெயில் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அது எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, இல்லை அப்படின்னா எந்த காலேஜில் படிச்சிங்க, போர்ட் நேமு, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க. ஸோ மார்க்கில் என்டர் பண்ணக்கூடாது, பர்சன்டேஜில் 98, 85 அந்த மாதிரி. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ. ஓகேங்களா? அடுத்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அண்ட் தென் பர்மனெண்ட் அட்ரஸ், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா சேம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா அதை டெம்பரரி ப்ரெசண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அப்படின்னா சேம் ஒரே இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ தற்போதைய முகவரி ஃபில் பண்ணிவிட்டு நிரந்தர முகவரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் கட்டாயம், ஆதார் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து டிக்ளரேஷனில் ஸ்ரீமதி குமார், ஓகேங்களா? ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு, அது என்னவோ அதை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் நேம், அடுத்து கீழே எந்த பிளேஸில் எந்த டேட்டில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்க, உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுடைய இடது கை கட்டவிரல் ரேகையை நீங்கள் பதிவு பண்ணணும். சரியா? அதே மாதிரி கீழே அட்மிட் கார்டு இருக்குது. இந்த அட்மிட் கார்டு எதுக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனோட ஒரு செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவரை நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. சுய முகவரி விலாசம், அதாவது போஸ்ட் கவரில் ஸ்டாம்ப் ஓட்டிட்டு 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்கள் பேரை எழுதி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த அட்மிட் கார்டை அந்த கவருக்குள்ளே போட்டு தான் ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது சுய முகவரி விலாசம், செல்ஃப் என்வலப் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸோ இதுக்காக தான் அந்த கவரை
கேட்டிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டில் கேண்டிடேட் காப்பி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். சேம் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு கிராஸாக ஒரு சைன் பண்ணுங்கள். உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கேட்டகிரி, அட்ரஸ். ஸோ இது வரையும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த 6, 7 இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இதை எப்போ ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரிட்டன் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறப்ப அந்த டேட் அண்ட் டைமு எந்த இடத்துல அட்டன் பண்ணுறீங்க அப்போ ஃபில் பண்ணணும். அவங்க கன்சர்ன்ட் ஸ்டேஷனில் சீல், சிக்னேச்சர், டேட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் எழுதி நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடுங்க. ரிட்டன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ண டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு கீழே ஸ்டேஷன் அதோட சீலு ப்ளஸ் டேட் போட்டு அந்த செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவரில் இந்த அட்மிட் கார்டை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த டேட், டைமிங், வென்யூ எல்லாம் அவங்களே ஃபில் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷனை இப்படி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி தேவைப்படுற எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.